ஹலோ, இன்னைக்கு ஈவினிங் டிஃபனுக்கு வந்து இனிப்பச்சட்டி ஊத்தாப்பம் வாத்து காட்டலான் இருக்கேன். இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன் பாருங்க. எங்க அங்கெல்லாம் எப்படி அந்த அப்பெல்லாம் வாப்பான்னு சொல்றேன். என்னன்னா இப்போ முன்னெல்லாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே இட்லி வைப்பா, செகண்ட் டே தோசை வைப்பா. அப்படியே மாவு மிஞ்சிரும் கொஞ்சம் இல்லையா, அது புளிச்சு போயிடும். ஆனா தூக்கி கொட்ட மாட்டா பாவம். அதோட என்ன பண்ணுவா எங்க அம்மா, 2 அரிசி மாவை அந்த தலையில போட்டு நல்லா கரைச்சுட்டு, இப்பெல்லாம் வந்து வெங்காயத்தை தூவிட்டு வாக்குறோம் இல்லையா ஊத்தாப்பம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. இதை வந்து வதக்கி ஆறின உடனே அந்த மாவுல கொட்டி வைப்பா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் இலுப்பச்சட்டியில கொஞ்சம் குண்டு குண்டா வைப்பா, உள்ள சாஃப்டா இருக்கும், வெளியில கரகரன்னு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். மொளா அப்படி ஆசைப்படுறவா தொட்டுப்பாலே தவிர நாங்களாம் அப்படியே சாப்பிடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு தோசையும் வடகரியும் பண்ணேன் இல்லையோ, அதுல மாவு மிச்சம் கொஞ்சம் அடுத்த டேக்கு. ஆனா இப்பெல்லாம் அவ்வளவு அந்த அளவுக்கு புளிக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். இருந்தாலும் இது பண்ணி காட்டலான்றதுக்காக இப்ப நான் பண்ண போறேன். இது இந்த மிஞ்சின மாவு இதை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு போடணும் எப்பயுமே. அப்போ அந்த அரிசி மாவுக்கு தக்கின கொஞ்சோண்டு டேபிள் சால்ட்டும் கொஞ்சம் தண்ணி தனியா வச்சுதான் நான் கரைச்சி விடுவோம். ஏன்னா இதுலயே போட்டு கரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கட்டி கட்டியா ஆகும், நாழி ஆகும். அது வந்து ஃபர்ஸ்ட் கரையறதுக்கு. இதே நீங்க கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு இப்ப அந்த மாவுக்கு தக்கினது இப்ப நான் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க, அவ்வளவுதான். இதை கையில கரைங்க ஈஸியா கரைஞ்சிரும். பாத்தீங்களா, இந்த மாதிரி கரைச்சிடலாம். தனியா கரைச்சிட்டு இப்ப இந்த மாவோட நான் ஆட் பண்ண போறேன். இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்ற பாருங்க. இப்ப இந்த மாவை வந்து கொஞ்சம் அரிசி மாவை போட்டு கரைச்சிட்டோம். இதோட அதுக்கு தாளிச்சு கொட்ட கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா பெருசா ஒண்ணு எடுத்து பொடியா கட் பண்ணிருக்கேன், வாசனையா இருக்கும் அந்த தோசை பருப்பு. அப்புறம் வெங்காயம் அது பொடியா நெரிக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளவுதான் இதுக்கு தேவை. வாக்கறதுக்கு எண்ணெய். இப்ப ஃபர்ஸ்ட் அடுப்பை மூட்டிட்டு இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு வானலி வச்சுக்கோங்க, இரும்பு வானலி. இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா சௌரியமா நல்லா வரும். இதுல பாருங்க, ஒரு ஸ்பூன் நல்லா எண்ணெயை விட்டுன்னு இருக்கேன். அதுல கொஞ்சம் கடுகு போடணும், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அந்த மாவுக்கு தக்கினதை போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பல்லு கடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவா இதை கொஞ்சம் ஊற வச்சு கூட போட்டுக்கலாம். இதுல போட்டேன்னா இப்போ கொஞ்சம் இன்னும் கூட சாஃப்டா இருக்கும் நல்லா. வெங்காயம் போடாதவா பெருங்காயத்தை போட்டுக்கோங்க, வேண்டாம்னா. வெங்காயம் வேண்டாம்னா நான் இன்னைக்கு வெங்காயத்தை தான் சொல்லி தரப்போறேன். இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் இந்த வெங்காயம் இப்படி உதுத்து போடுவோம். ஒரே நிமிஷம், ரொம்ப வதங்க வேண்டாம், சுருள சுருள. இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு சும்மா கொஞ்சம் போட்டுக்க, சீக்கிரம் வதங்கும். அவ்வளவுதான், போதும், 4 வதக்க, அவ்வளவுதான். இது ஒரு 2 நிமிஷம் ஆறணும். ஆறின உடனே இந்த மாவுல எடுத்து அதை கொட்ட வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இந்த வெங்காயத்தை ஆறி எடுத்து இப்போ இந்த மாவுல அப்படியே கலக்க வேண்டியதுதான். நல்லா கலந்துரும். இலுப்பச்சட்டி இல்லையா, அதில் சொட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெயை விட்டுருங்க, ஒரு கரண்டி போதும். அதே வந்திருக்கு வெளியில, இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு சிம்மில் வச்சு இப்படி மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. சரில, இப்படி உப்பின்னு இருக்கு. இது அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான். எப்படி எடுக்க வருது பாருங்க, இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் சொட்டு எண்ணெய் மூடி வச்சுடலாம். இதே சிம்மிலேயே வைங்க, பெருசா வச்சாக்க காந்தி போயிடும், இந்த அடியெல்லாம் ஒரே பொறுக்கு தட்டின மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் அதே தானா வந்துருக்கு பாருங்க, எப்படி இருக்கு வச்சல, சூப்பரா இருக்கும். இன்னொன்று வாத்து காட்டுறேன், இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக கூட வேணாலும் வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் விட்டுட்டு ரொம்ப அதுக்குன்னு பெருசாக ஆக்காதீங்க. கரெக்டாக அதை வாயை மூடுற மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த ஊத்தாப்பத்தில் பாருங்க, கேரட் சீச்சி போடுற, மற்ற வெஜிடபிள்லாம் கூட போடுற பாருங்க, பீன்ஸு அதெல்லாம். அப்பெல்லாம் அப்படி போட மாட்டா, வெறும் வெங்காயம் தான் இந்த மாதிரி வதக்கி போட்டு தான் இந்த ஊத்தாப்பத்தையே ஊற்றுவா. நல்லா இதே மாதிரி எல்லாத்தையும் வாக்க வேண்டியதுதான். எல்லாரும் இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாத்து பாருங்க. இந்த எலுப்பச்சட்டியில ரொம்ப ஜோரா வரும். சப்போஸ் எடுக்க வரலன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த வந்து ஜலத்துல தொட்டுக்கணும். இந்த கரண்டியை ஜலத்துல தொட்டுட்டு இப்படியே திருப்பி
எடுத்தேன்னா நல்லா ஈஸியா எடுக்க வரும். இரும்பு வானல் இல்லையா, நல்லா எடுக்க வந்துடும். ஃப்ளேமை வந்து சின்னதாவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு வாத்தல்னா கம கம கமன்னு இருக்கு. அப்படி நல்லா இருக்கு இந்த தோசை. என் பேத்திகள்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேங்கிறான். எல்லாரும் இந்த இலுப்பச்சட்டி ஊத்தாப்பத்தை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.